வணக்கம். நம்ம அக்னி சிறகையில் வார வாரம் ஒரு சாதனை பெண்களோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம். அப்போ சமுதாயத்தில் சுதந்திரத்துக்கான பாடுபட்ட ஆண்களோட வரலாறுலாம் நிறையா இருக்குது. பெண்களோட வரலாறுலாம் மறைக்கப்பட்டு இருக்கு. அதை மீட்டெடுக்க தான் நம்ம அக்னி சிறகையோட கொள்கை. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அம்புஜத்தம்மாள் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அம்புஜத்தம்மாள் ஜனவரி 8, 1899 சென்னையில் பிறந்திருக்காங்கம்மா. இவங்க தந்தை எஸ் சீனிவாச ஐயங்கார். அவர் பெரிய நீதிபதி கிடையாது, வழக்கறிஞர். அவங்க பாட்டனார் தான் பெரிய நீதிபதி. பாட்டனார்னா அம்மாவோட பாட்டனார் தாத்தா. அப்படி இவங்க குடும்பமே ஒரு செல்வாக்கான குடும்பம். அப்போ இவங்க தாய் பேர் ரங்கநாயகி. இவங்களுக்கு வாழ்க்கை துணை பேர் தேசிங்க ஆசாரி. அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு சகோதரனும் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பிறகு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. இப்போ அந்த காலத்து முறைப்படி சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சிருவாங்களோ அதே மாதிரி நம்ம அம்புஜத்தம்மாளுக்கு 11 வயசு இருக்கும்போதே யாரை தேசிங்க ஆசாரி அவரை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். அப்போது இவங்களுக்கு பாடம் படிக்கணும், கல்வி கற்றுக்கணும்னு ஆசை. அப்போ அந்த காலத்தில் பெண்கள் தானே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. பெண் அடிமைத்தனம் நிறையா இருந்தது. அப்போ இவங்க எப்படியாவது நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்க. அப்போ இவங்க தம்பி இருக்காங்களா, இவங்க தம்பிக்கு கல்வி கிடைச்சிருக்கு, இவங்களுக்கு கிடைக்கல. அப்போ எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது இவங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்க அவங்க எல்லாரும் சொல்லி வீட்டிலே இவங்களுக்கு கல்வி கற்றுக்கிற ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வீட்டிலன்னா கிறிஸ்தவ ஊழியர்கள்னு சொல்லுவாங்கல்ல, கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவங்க ஆசிரியராக இருப்பாங்கள்ல, அவங்க யாருக்கு நம்ம அம்புஜத்தம்மனுக்கு பாடம் நடத்திருக்காங்க. எல்லா பாடமும் நடத்திருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேயே கல்வி ஞானம் நல்லா இருந்துச்சு. நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே வீணை வாசிக்கிறது, பாடல் பாடுறது, இப்படி எல்லா திறமையும் அவங்களே வளர்த்துக்கிட்டாங்க. அப்போ இவங்க செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ இது வரைக்கும் இவங்களுக்கு இந்த சுதந்திரம் அதெல்லாம் ஒன்றுமே மனசுக்குள்ள பதியலை. அதுக்கப்புறம் இவங்க அப்பா காங்கிரஸில் தலைவராகவும் இருந்திருக்காரு. அப்போ மகாத்மா காந்தி, நேரு இவங்கெல்லாம் ரொம்ப பழகுவங்க குடும்பத்தோட. அப்போ மகாத்மா காந்தியும் கஸ்தூரிபாயும் நடேசன் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு வராங்க, விருந்தினராக வராங்க. விருந்தினராக வரும்போது இவங்க நம்ம அம்புஜத்தம்மா வீட்டுக்கும் அவங்க வராங்க. வரும்போது இப்போ வரவேற்கிறதுக்கு அம்புஜத்தம்மா நல்ல பட்டாடைகள் கட்டி நல்ல நகைகள் போட்டு நல்ல கம்பீரமாக அவங்க வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி அப்படி நிற்காங்க. அப்போ மகாத்மா காந்தியையும் கஸ்தூரிபாயும் பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்காங்க. ரொம்ப எளிமையாக இருந்தாங்க. சரி நம்ம என்னென்ன நினைச்சு இன்னும் எளிமையாக இருக்காங்கன்னு அப்படியே அதிலே வியந்துட்டாங்க. ரொம்ப எளிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலே அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு வியப்பு வந்திருக்கு. அப்போ சின்ன பிள்ளையிலே இந்த உதவி செய்யணுங்கிற பண்பு கொஞ்சம் இல்லை. சின்ன பிள்ளையில காந்தி உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சின்ன பையன் சின்ன குழந்தை. அப்போ அவங்க கையில் போட்டிருந்த வளையல் மாதிரி இருக்குல்ல, அந்த வளையலை மகாத்மா கேட்டாராம், என்னோட சேவைக்காண்டி நீ தா அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் கொடுத்துட்டானான். பையன் இல்லை பொண்ணு கொடுத்துட்டானான். இதை யாரும் அம்புஜத்தம்மான்னு பார்த்து இருக்காங்க. ஐயோ நம்ம வேறு முத்து மாலை போட்டிருக்கோமே, நம்மகிட்டையும் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த முத்து மாலையை கலந்து பெட்டியில் வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. அந்த சின்ன வயசுல ஒரு இதில் அப்படி தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அன்னை பெசன்ட் அம்மையார்னா ரொம்ப பிடிக்குமா. யாருக்கு நம்ம அம்புஜத்தம்மாளுக்கு. அவங்க பேசுறதுலாம் ரொம்ப கேட்பாங்க. அப்போ வீட்டில் பிள்ளைங்க வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை கிடைக்கு தான் வச்சுருக்காங்க. அவங்க சித்தி இருக்காங்கல்ல, சித்தி ஜானம்மாள், அவங்க கூட போய் அவங்க மீட்டிங்லாம் போட்டு பேசுவாங்கல்ல, அதெல்லாம் போய் கேட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவங்க மனசுக்குள்ளே நம்ம ஏதாவது நாட்டுக்காண்டி செய்யணும். ஏன்னா அன்னை பெசன்ட் அம்மாள் போகணும் இயக்கம் அதெல்லாம் அவங்க சொல்லி தந்துருக்கோம்னா யாருக்குமே அதெல்லாம் பார்த்து இவங்களுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இவங்க சின்ன வயசாகவே இருக்கும்போது இராணுவத்தில் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் ஆடைகள் நிறைய இதெல்லாம் பேக் பண்ணி அப்படி அனுப்புகிற உதவி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னுமே நம்ம நிறைய உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி மேலே நிறைய இவங்களுக்கு ஈர்ப்பு வந்துச்சான். இவங்க நல்லா எளிமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நல்லா ஈர்ப்பாக இருந்தோடனே இப்போ இவ ஐயங்காருக்கும் மகாத்மா காந்திக்கு இடையில பிடிக்காமல் போயிட்டான். இப்போ சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் மூலமாக போராடினாரு, காந்தி அகிம்சை மூலியமாக போராடினாரு. அப்போ இவர் என்ன செஞ்சாரு, சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் போயிட்டாரு. அப்படிங்கும்போது பிரிவு ஒரு பிரிவினை வந்துச்சு. அப்போ இவருக்கு நம்ம அம்புஜத்தம்மாளுக்கு ஆசிரமத்துக்கு போய் காந்தி இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ இவர் விடமாட்டார், அலோவ் பண்ண மாட்டார், போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு. அப்போ அம்புஜத்தம்மாள் கரெக்டாக 3 நாள் சாப்பிடவே இல்லையா. 3 நாள் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு எப்படியாவது காந்தியை பார்க்கணும் அப்படின்னு 4வது நாள் அனுமதி கொடுத்தாரு. யார் கொடுத்தாரு, அவங்க அப்பா 4வது நாள் அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்தோடனே அங்கே போய் அவங்க காலையிலே இந்த ராமாயணம்லாம் பாடுவாங்களா, வேறு மொழியில் பாடுவாங்க. அப்போ இவங்க பாடும்போது இவங்களுக்கு இதே நம்ம தமிழில் மொழிபெயர்க்கக்கூடாதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு, அம்புஜத்தம்மாளுக்கு தெரிஞ்சிருக்கு.
அப்போ காந்தியும் சொல்லியிருக்காரு, நீ இதை தமிழில் மொழிபெயர்த்து கூட அப்படின்னு சொன்னோடனே அது வேறு மொழியில் உள்ளதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து ஒரு காண்டமாக எழுதி கொடுத்துருக்காங்க. யாரும் அம்புஜத்தம்மன் அவ்வளோ புலமை வாய்ந்தவங்க இல்லைங்க, அவங்க வந்து ரொம்ப புலமை வாய்ந்தாங்க. அப்போ வந்து ஒரு பெண் எழுத்தாளர் வந்து இந்திய பெண்களை பற்றி ரொம்ப கேவலமாக எப்படியோ சித்தரித்து நகைச்சுவாக எழுதியிருந்தாங்க. அப்போ அம்புஜத்தம்மனுக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி இருந்துச்சான். பெண்களை பற்றி ரொம்ப இழிவாக இந்த பெண் எழுதியிருக்கேன், எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காந்திகிட்ட போய் கேட்டிருக்கேன். அப்போ காந்தி என்ன சொல்கிறாரு, படித்தா மட்டும் பெண்கள் போதாது, உள்ளே வந்து நம்ம வந்து நாட்டுக்காண்டி சேவை செய்யணும், சேவை செஞ்சு நீங்கள் இறங்கி வரும்போது இதெல்லாம் நீங்கள் எதிர்த்துடலாம், இதெல்லாம் எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, முழு நேரமாக இவங்க வந்து சேவையிலே ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அம்புஜத்தம்மனுக்கு ஏற்படுது. இதுக்கிடையில வந்து இவங்களுக்கு இந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுமா. கொஞ்ச நாள் இருக்குது, அந்த குழந்தை இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் கணவர் வந்து மனநிலை சரியில்லாமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஒரு நிலையில அவர் இருக்கார். அவங்க தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, தொடர் சோதனை இருக்குது. ஆனால் இது இல்லை நம்ம வாழ்க்கை, இதுலேயும் இருந்து நம்ம சேவை செய்வது தான் நம்மளோட முழு நேர வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீண்டு ஃபுல்லாக நாட்டுக்காண்டி ஏதாவது பண்ணணும். அப்போ வந்து ஆங்கிலேயர்களோட துணி இருக்கலாம், அந்நியரோட துணி நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்தணும். அப்படி நடக்கும்போது பெண்கள்னாலே வீட்டை விட்டு வெளியில் வரதே பெரிய விஷயம். போராட்டத்துக்கு போய் அவங்க கலந்துக்கணும்னா எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்புஜத்தம்மாள் போய் எல்லா பெண்களோடையும் பேசும்போது எல்லா பெண்களும் கை குழந்தையோட போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியே வரதே பெரிய விஷயம். இவங்களோட பேச்சு திறமையால் அவ்வளோ பெண்கள் கை குழந்தையோடு வந்து இப்போ அந்நிய துணி விற்பாங்களா, ஐயா நீங்கள் துணியை வாங்காதீங்க, நம்ம இந்திய நாட்டுக்கு எதிரான ஒரு கொள்கை, இதை வாங்காதீங்க அப்படின்னு தனியாக முறையில் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பெண்ணாக இருந்துட்டு பொம்பளைகளே வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராத ஒரு சூழ்நிலையை வந்து எல்லாரையும் திரட்டி கொண்டு வந்த தலைமை இவங்களுக்கு இருந்துருக்கு. அதில் வந்து வேலூர் சிறையில் போட்டு அடைச்சிட்டாங்க. ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வேலூர் சிறையில் அம்புஜத்தம்மனை அடைச்சிட்டாங்க. அப்போ இவங்க சிறையில் போய் சும்மா இருக்கலை, கல்வி நாணயம் எல்லாமே உண்டுலாம். சிறையில் உள்ளவங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறது, வேறு மொழி சொல்லி கொடுக்குறது, சிறையில் வந்து இந்த பிரசவம் ஆகுமா சில பேருக்கு, எல்லாமே பெண் கைதிகள் தான் நிறைய பேர் இருப்பாங்களா, போய் பிரசவம் பார்க்குறது, தைரியமாக இருங்க அப்படி சொல்கிறது வைக்கிறது, நிறைய விஷயங்கள் இவங்க சிறைக்குள்ளே பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சிறையிலே இருந்துட்டு மற்றவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்களை என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே வந்து மகாத்மா காந்தியோட தத்து பிள்ளை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பேர் உண்டா. அவ்வளோ தூரம் மகாத்மா காந்தினா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, நிறைய சேவை பண்ணுறது. மகாத்மா காந்தி வந்து திலகர் இயக்கம் அப்படின்னு ஒரு இதுக்கு நிதி திரட்டினாராம், நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு 1 கோடி வரைக்கும் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து 40,000, அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், 40,000 கொண்டு போய் கொடுத்து நகைகளையும் கொண்டு கொடுத்துருக்காங்க, கொடுத்து என்னோட நிதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ அம்புஜத்தம்மாள் இருக்காங்களா, அவங்களோட அப்பா வந்து இறக்கும்போது அந்த உயிரில் எழுதியிருந்தாராம், என்னோட மகளோட சேவை உள்ளத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு எழுதியிருந்தாராம். உயிரில் யாருமே அப்படி எழுத மாட்டாங்கல்ல, அவ்வளோ தூரம் அவர் மகளை அவர் நேசிச்சிருக்காரு. முரண்பாடான கருத்து இருந்தாலும் நம்ம பிள்ளை வந்து சமூக சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிரில் எழுதி வச்சுருக்காங்க. இவங்க வந்து உழைச்சது சொத்து சுகம் எல்லாமே வந்து நாட்டுக்காண்டியே எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ சுதந்திரம்னா என்ன, அந்த குட்டப்பாடை போட்டு ரீல்ஸ் எடுக்கிறது, இதுதான் சுதந்திரம் அப்படிங்காங்க. அப்போ எத்தனை பெண் தலைவர்கள் அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணி அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க. சுதந்திரம்னா சும்மா ரீல்ஸ் எடுத்து அங்கே நின்று டான்ஸ் ஆகுது, இங்கே நின்று டான்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பிறந்துக்கோமா, அந்த பிறப்புக்கு வந்து ஒரு அர்த்தம் கரெக்டாக இருக்கணும். வாழ்க்கையில் சாதிச்சுட்டு இவங்க வந்து 84 வயசு வரைக்கும் கரெக்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுயசரிதையை இவங்க எழுதியிருக்காங்க. நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதி இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருதும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அம்புஜத்தம்மாளை பற்றினா என்ன நினைக்கணும், உதவும் உள்ளம், போராடும் திறன், தைரியமான ஒரு பெண். இவங்களை வந்து நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ஓகேவா?